ஒரு மனுஷன் பதட்டம் அடையும் பொழுது மானாவாரியா தப்பு பண்ணுவான் அப்படின்ற மாரி ஸ்டடீஸ்லாம் சொல்லுது. ஆனா, இந்த திமுக காரங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நார்மல் பீப்பிள்ஸ்க்கு மட்டும் தான். எங்கள மாரியான நபர்களுக்கு கிடையாது. திமுகவினருக்கு கிடையாது. என்ன மாரியான சிச்சுவேஷன் இருந்தாலும், நாங்க பண்ண வேண்டிய வேலைய அழகா நேர்த்தியா பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இல்ல எனக்கு புரியல. நீங்க மனுஷங்க தானே! ஏலியன் கிடையாது. வேற்று கிரகத்திலிருந்து இங்க வந்து அரசியல்லாம் ஒண்ணும் நீங்க பண்ணலையே! ஒத்துக்கிறேன். உங்களுக்கு அரசியல்ல ஆழமான அனுபவம் இருக்கு. ஒத்துக்கிறேன். பல வருஷமா நீங்க அரசியல் பண்றீங்க. ஒத்துக்கிறேன். ஆனா, நீங்க எதையுமே சேஞ்ச் பண்ணவே இல்லையே! அந்த காலகட்டங்கள்ல என்ன மாரியான அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதே மாரி தானே இப்பவும் பண்றீங்க. ஆக்சுவலா திமுக சமீப காலமா பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கான காரணமும் இதுதான். இந்த 60கள்ல, 70கள்ல இவங்க என்ன மாரியான அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதே மாரியான அரசியல் தான் இப்ப பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. காலத்துக்கு ஏத்த மாரி அவங்களுடைய அப்ரோச்ச அவங்க சேஞ்ச் பண்ணவே இல்ல. அப்படியே தான் இருக்காங்க. பழமைவாதிகளாக தான் இருக்காங்க. ஏதோ 70 வயசு, 80 வயசு இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் அப்படி பண்ணா கூட பரவால்ல. இப்போ புதுசா ஊப்பியானவங்க கூட பார்த்தீங்கன்னா, அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். நம்ம சன் நியூஸ் இருக்கு இல்லையா? அவங்க லாஸ்ட் 4 1/2 இயர்ஸ விட இப்போ இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸா முரட்டுத்தனமான ஃபேக் நியூஸ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில எவனாச்சும் ஃபேக் நியூஸ் போடுவானா? அப்படி ஃபேக் நியூஸ் போட்டா நாம தான் மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு புத்தி வேணா? அந்த ஒரு புத்தியே இல்ல. ஏன்னா இவங்க அவ்ளோ பதட்டத்தில இருக்காங்க. தேர்தல கண்டு அவ்ளோ பீதியில இருக்காங்க. அந்த மரண பீதியில தான் அவ்ளோ அவதூறு செய்திகள அள்ளி வீசிட்டு போறாங்க. ஏதோ லோக்கல்ல நடக்கிற இஷ்யூ பத்தி இவங்க தவறான செய்திகள் போட்டிருந்தா கூட பரவால்ல. பட் இந்த சன் நியூஸ் இப்ப பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கு. நேஷனல் த்ரெட்டாவே இருக்கு. பச்சையா புழுகுறாங்க. எப்படி இவங்களால இது மாரிலாம் பண்ண முடியுதுன்னு தெரியல. மத்திய அரசு சன் நியூஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும். இன்கேஸ் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த சன் நியூஸ் பேண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சன் நியூஸினுடைய அந்த ஒரு லைசென்ஸ கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுக்கு ஒரு நியூஸ் கார்ட் காட்டுறேன் பாருங்க. ஆர்எஸ்எஸ் மீது தடை கோரும் அமெரிக்க ஆணையம். ஆர்எஸ்எஸ் அமைப்பு மீது தடைகளை விதிக்க அமெரிக்க அரசின் மத சுதந்திரத்திற்கான ஆணையம் பரிந்துரை. இந்தியாவில் நிலவும் மத பதற்றங்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு காரணமாக இருப்பதாக குற்றச்சாட்டு. அமைப்பின் சொத்துக்களை முடக்கவும் பொருளாதார மற்றும் பயண தடைகளை விதிக்கவும் அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு யுஎஸ்சிஐஆர்எஃப் பரிந்துரை. ஆஃப் பேக்டு நியூஸை எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம குணா மாம்ஸ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் நம்ம எல்லாருமே கத்துக்கணும். இவனுங்க பாருங்க, பதட்டத்துல, தேர்தல் பயத்துல பாஜகவுக்கு எதிராக நாம இங்க அரசியல் பண்ணணும், பாஜகவுக்கு எதிராக இன்னும் இங்க மக்களுக்கு வெறுப்புணர்வ உண்டு பண்ணணும், தூண்டணும் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் பண்றானுங்க பாருங்க. இவங்க ஆட்சியில தமிழகமே நாறிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் நாறிட்டு இருக்கு. இதெல்லாம் பெருசா இவங்க கண்ணுக்கு தெரியறதே இல்ல போல. உலகத்துல எந்த மூலையில ஆன்டி பிஜேபி செய்திகள் வருது, ஆன்டி ஆர்எஸ்எஸ் செய்திகள் வருது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு, இவரு இங்க உட்கார்ந்துகிட்டு தமிழ்ல அந்த செய்திய போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டு இது மாதிரியான காரியங்கள் பண்றதெல்லாம் தப்பே கிடையாது. பண்ணுங்க. ஆனா ஒரிஜினல் கன்டென்ட் என்ன அப்படின்றத முழுசா உள்வாங்கிக்கிட்டு, அத மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, அதுல ஒரு உண்மைத்தன்மை இருந்ததுன்னா, மக்கள் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள நம்பி, பாஜகவ வெறுக்கணும்னா உண்மையிலேயே வெறுப்பாங்க. ஆனா நீங்க பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? அங்க நடந்த விஷயமே வேற. அங்க நடந்த விஷயத்த பாதியா கட் பண்ணி, அரைகுறையா செய்திகள நீங்க தமிழ்ல போட்டு வச்சிருக்கீங்க. இதனால பேக் ஃபயர் ஆகப் போகுது பாஜகவுக்கு கிடையாது, ஆர்எஸ்எஸ்க்கு கிடையாது, உங்களுக்கு தான். திமுகவுக்கு தான். இந்த நியூஸ் கார்ட ஃபர்ஸ்ட் பார்க்கறச்ச உங்களுக்கு என்ன தோணும் இருக்கும்? ஆஹா! ஆர்எஸ்எஸ்ஸ பேன் பண்ண போறாங்களாமா. அமெரிக்கால இது மாரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காக்காரங்களே ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தான் இருக்காங்க அப்படின்ற மாரி தானே உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனா இந்த விவகாரத்தினுடைய உண்மைத்தன்மை என்னன்னா, அமெரிக்கால பன்றிஸ்தானை சேர்ந்த பாய்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவனுங்க என்ன பண்றானுங்க, அமெரிக்கால இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிரான சதி வேலைகள்ல ஈடுபடுறானுங்க. ஏகப்பட்ட சதி திட்டங்கள் போடுறானுங்க. ஓகேங்களா? இந்த விவகாரத்துக்கு தடையா இருக்கிறது ஆர்எஸ்எஸ், ரா அப்படின்ற மாரி இவனுங்களே சொல்லிக்கிறானுங்க. அதனால மறைமுகமா ரா மற்றும் ஆர்எஸ்எஸ் காரங்கள அமெரிக்காக்குள்ள விடக்கூடாது. அவங்கள நாம தடை பண்ணணும். அவங்க அமெரிக்காவுக்கு பயணம் பண்றத தடை பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு திரியிறானுங்க. அந்த பன்றிஸ்தான் பாய்க ஆர்எஸ்எஸ்ஸ மட்டும் தடை பண்ணணும்னு சொல்லல. ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்ன்னு இருக்கு இல்லையா? அதையும் தடை பண்ணணும். அந்த அமைப்ப தடை பண்ணணும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்கானுங்க. ஆனா நம்ம குணா மாம்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, ராவ விட்டுட்டாரு. ஆர்எஸ்எஸ்ஸ மட்டும் புடிச்சுக்கிட்டு தொங்கியிருக்காரு. ஆர்எஸ்எஸ்ஸ தடை பண்ணணும் அப்படின்ற மாரி இவரு இங்க நியூஸ் கார்ட போட்டு வச்சிருக்காரு. இந்த யுஎஸ்சிஐஆர்எஃப் இந்த ஆணையம் இருக்கு இல்லையா? இந்த அமைப்பு இருக்கு இல்லையா? இவங்க வெளியிட்ட டாக்குமெண்ட் அதாவது அவங்க அங்க ஆர்ப்பாட்டம், போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க அங்க என்ன மாரியான விஷயங்கள் பேசியிருக்காங்க, என்ன மாரியான கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க ஒரு டாக்குமெண்ட்டாவே வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டினுடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட்ட காட்டுறேன். பார்த்துக்கோங்க. அங்க ஆர்எஸ்எஸ் மட்டும் இருக்காது.
ராவும் இருக்கும். ஓகேங்களா? ராவையும் தடை பண்ண சொல்றானுங்க. கூடவே ஆர்எஸ்எஸ்ஸையும் தடை பண்ண சொல்றாங்க. இந்திய அரசு கூட யார் யாரெல்லாம் லிங்க்ல இருக்காங்களோ, அவங்கலாம் அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரிலாம் சொல்லி வச்சிருக்கானுங்க. ஆனா நம்ம குணா மாம்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, அந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே மூடி மறைச்சுட்டு, பாருங்க ஆர்எஸ்எஸ்ஸ தடை பண்ண சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் தான் இந்தியால நடக்கக்கூடிய மத கலவரங்களுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லி, அந்த அமைப்ப இங்க தடை பண்ண சொல்றாங்க பாருங்க அப்படின்ற மாரி செய்திய போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. குணா மாமா, எதுக்கு இந்த பொழப்பு? எதுக்கு இந்த மானங்கெட்ட பொழப்புன்றேன். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஜெய் ஸ்ரீராம். தமிழகத்துல தேர்தல் தேதி எண்ணிக்கை அப்படின்றத அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகுது. தமிழகத்துக்கு தேர்தல் நடக்கிற இதே நேரத்துல தான் புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்க போகுது. இது மாரி தேர்தல் தேதிய அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், நான் தமிழகத்துல மட்டும் சொல்லல, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா, இன்டர்நேஷனல் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல யார் வின் பண்ணுவாங்க? வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்லாம் எடுப்பாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள், இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி திமுக ஜால்ராவா தான் இருப்பாங்க. திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டுக்கள் குடுக்கக்கூடிய திமுகவின் கூலிபான்களாக தான் இருப்பானுங்க. இவனுங்களா இது மாரி இருக்கிறதுனால, மத்த கருத்து கணிப்புகள் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாரிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஐஏஎன்எஸ் மாதிரியான ஊடகங்கள், அவங்க எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, நேர்மையா இருக்கும். எந்த ஒரு சார்பும் இல்லாம அவங்க நேர்மையா எடுப்பாங்க. ஐஏஎன்எஸ் மாரியும் இன்னும் ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்கு. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாம என்ன களத்துல மக்கள் சொல்றாங்களோ, அத அப்படியே சொல்லுவாங்க. கருத்து கணிப்புல அத அப்படியே வெளிப்படுத்துவாங்க. இங்க நம்ம ஊர்ல லயலா காலேஜ்ல படிச்ச முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு எடுத்து அதெல்லாம் வெளியிடுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸு. அவங்க சொன்னதுல முக்காவாசி இதுவரைக்கும் பலிச்சதே கிடையாது. அவங்களும் பாவம் பல வருஷமா கருத்து கணிப்புகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பெருசா அவங்க சொன்னதெல்லாம் பலிச்சதே கிடையாது. ஓகே. நாம இப்போ பார்க்க போறது ஐஏஎன்எஸ் அவங்க எடுத்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தான். இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை விட அதிமுகவுக்கு தான் இந்த தேர்தல்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுகவை விட அதிமுகவுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. திமுகவை முந்தும் என்டிஏ அப்படின்ற மாரியான விஷயங்கள் தான் இப்போ வெளிய வந்திருக்கு. இவங்களுடைய இந்த ஒரு கருத்து கணிப்ப பார்த்து திமுகவினர் மரண பீதியில இருக்காங்க. ஐய்யயோ! என்ன இப்படி ஆயிப்போச்சு? அவ்ளோ கோடிகள் செலவு பண்ணி நம்ம விளம்பரம்லாம் பண்ணோமே! ஆனா மக்கள் நமக்கு ஆதரவாகவே இல்லையே! அப்படின்ற மாரி கதறிட்டு இருக்காங்க. அவ்ளோ கோடிகள செலவு பண்ணி விளம்பரம் ஏன் நீங்க பண்ணீங்க? மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட அந்த மக்கள் உங்களுக்காக நின்னுருப்பாங்க. ஆதரவாக நின்னுருப்பாங்க. ஆனா நீங்க வெட்டியா விளம்பரம் தானே பண்ணியிருக்கீங்க. விளம்பரம் பண்ணா விளம்பரக்காரனுங்கள் தான். அந்த விளம்பரத்த எடுக்குறானுங்க இல்லையா? அவனுங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்கள் ஏங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? அந்த கருத்து கணிப்புல அதிமுக எவ்வளோ தொகுதிகள் வின் பண்ணும்? வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்கன்னா, 114 தொகுதிகளிலிருந்து 127 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே திமுக பக்கம் வரும்பொழுது 104 முதல் 114 தொகுதிகள் வரைக்கும் அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து 3வது இடத்துல இருக்கிறது தாவேகா. ஐஏஎன்எஸ் கருத்து கணிப்பின்படி தாவேகா 6லிருந்து 12 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் 1லிருந்து 6 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுல பயங்கர ஷாக்கிங்கா இருக்கிறது, இந்த தாவேகா பத்திலாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். திமுக அது எப்படிங்க இவ்ளோ மோசமான ஒரு ஆட்சிய குடுத்ததுக்கு அப்புறமாவும் இந்த தமிழக மக்கள் 104லிருந்து 114 தொகுதிகள் வரைக்கும் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. எனக்கு அதான் புரியல. அவ்ளோ மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனாலும் பாருங்க 104லிருந்து 114 வரைக்கும் திமுக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க தொகுதி வாரியாகவும் கருத்து கணிப்புகள வெளியிட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் வாக்கு வாரியாகவும் கருத்து கணிப்புகள வெளியிட்டிருக்காங்க. எனக்கு இதுல இன்னும் ஷாக்கிங்கா இருந்தது, திமுகவுடைய அந்த வோட் பெர்சன்டேஜ் தான். இவ்ளோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கும்பொழுது, தமிழக மக்கள என்னன்னு சொல்றதுன்னு உண்மையாலேயே புரியல. அதிமுக 37லிருந்து 38% வாங்குவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. திமுக 39லிருந்து 40% வாங்குவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 40% வாங்குவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தாவேகா 14லிருந்து 15% வாங்குவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தாவேகாவை தவிர்த்து இன்னும் ஒரு சில கட்சிகளா இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு 12% அவங்க வாங்குவாங்க, வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்ற மாரி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா, எந்த அளவு திமுகவினர பயங்கர அச்சத்துல, பீதியில ஆழ்த்தி இருக்குன்னா, வாக்கு ரீதியாக அத விட்டு தள்ளங்க. பட் தொகுதி ரீதியாக எப்படி நம்மள விட அதிமுக முன்னணியில இருக்காங்க. நாம அவ்ளோ கஷ்டப்பட்டு விளம்பரம் மறுபடியும் அதான் சொல்றேன். விளம்பரம் பண்றதுனால ஒண்ணும் ஆகாது. விளம்பரம் பண்றதுனால யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். நீங்க அத மாரி யோசிக்கிறத ஃபர்ஸ்ட்டு விட்டு தள்ளுங்க.
திமுகவினருக்கு இதுதான் புரியல. நம்ம அவ்ளோ பண்ணியிருக்கோம், இவ்ளோ பண்ணியிருக்கோன்ற மாரி சொல்றாங்களே ஒழிய, என்ன பண்ணீங்க? மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அப்படின்ற மாரி சொல்ல மாட்டேன்றாங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே மறைச்சு விட்டு, எப்படி அதிமுக, திமுக விட முன்னணியில இருக்கும் அப்படின்ற மாரிலாம் கத்திட்டு வராங்க. இது மாரி கருத்து கணிப்புகள் இருக்கு இல்லையா? இத பல பேரு பலவிதமா பல நாட்களாக சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்லி வச்ச மாரி திமுகவுக்கு ஆதரவாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த கருத்து கணிப்புல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு மாரி சொல்றாங்க. நீங்க ஏன் வேற மாரி சொல்றீங்க? அப்படின்ற மாரி யார் கருத்து கணிப்பு எடுத்தாங்களோ, அவங்கள போய் கடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது திமுக தான் பலமா இருக்கு. திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும். திராவிட மாடல் 2.0 அப்படின்ற மாரி சொன்னா தான் உண்மையான செய்தி அப்படின்ற மாரி இவங்களே சொல்றாங்க. எப்படிங்க? எப்படி? என்டிஏ முன்னணி வகிக்கிறது. திமுகவை புரட்டி போட்டு அடிக்கும் என்டிஏ அப்படின்ற மாரிலாம் இந்த ஊடகங்கள்ல செய்திகள் வருது இல்லையா? இதெல்லாம் இந்த திமுகவினரால தாங்கிக்க முடியல. அது எப்படி? அது எப்படி? அது எப்படின்ற மாரி கத்திட்டு இருக்காய்ங்க. இது எல்லாத்தையுமே விட்டு தள்ளுங்க. நடுவுல தாவேகா பாருங்க. தாவேகா 14% வாக்குகளை பெறும்னு இவங்க சொல்றாங்க. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அவங்களுடைய அந்த ரசிகர் பட்டாளம், அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பெருசா பயங்கரமா இருக்கு இல்லையா? அதெல்லாம் வச்சு இவங்க சொல்றாங்க போல. பட் இதெல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் தெரியும். இந்த கருத்து கணிப்புல தாவேகா 14% வாக்குகள வாங்குவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க இல்லையா? எனக்கு அதுவே ஒரு மாரி தான் இருக்குது. ஆனா இந்த தாவேகாக்காரங்க என்ன பண்றாங்க, அதுவும் தாவேகாவுடைய முக்கிய முகங்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, 40% வாங்கும். இந்த தேர்தல்ல தாவேகா 40% வாங்கும். இவங்கலாம் கம்மியா சொல்றாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. நம்ம 40% வாங்குவோங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றானுங்க. இந்த ஐஏஎன்எஸ் கருத்து கணிப்புல தாவேகா 14% வாங்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? லயலா அவனுங்க வெளியிட்ட கருத்து கணிப்புல பார்த்தீங்கன்னா, தாவேகா 19% வாங்குவாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தானுங்க. ஒத்துக்கிறேன் தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஒரு பெரிய ஃபிகர் ஒருத்தர் இருக்காரு. விஜய் மாரியான ஒரு பெரிய ஸ்டார் அந்த கட்சியை தலைமை தாங்கி நிக்கிறாரு. ஸோ ஆப்வியஸா எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒத்துக்கிறேன். ஆனா எடுத்தெடுப்பிலே 40%, 45% நாங்க தான் சிஎம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓவரு. ஸ் இவிங்களெல்லாம் எப்படி மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. இதெல்லாம் நெனச்சா தான் எனக்கு ரொம்ப குஷ்டமா இருக்கு. சாரி கஷ்டமா இருக்குது. யோசிச்சு பாருங்க. சும்மா இமேஜினேஷன் மட்டும் பண்ண சொல்றேன். தாவேக்காலாம் வின் பண்ணிச்சுன்னா, என்ன ஆகும்? தமிழகம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வாட்டெவர் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த கருத்து கணிப்புலலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னிட்டு. இன்ட்ரெஸ்ட் இல்லன்றத விட நம்பிக்கை இல்லன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா எதுவுமே நம்மளால நம்ப முடியாது. மக்கள நம்மளால பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. மக்கள் என்ன மாரியான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாரிலாம் நம்மளால சொல்லவே முடியாது. அதனால இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஒரு வியூ தான். ஒரு பெர்ஸ்பெக்டிவ உருவாக்கும். இது மாரி இருக்கலாமா? அது மாரி இருக்கலாமா? இது மாரி இருக்குன்னா நம்ம என்ன மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? என்ன மாரியான விஷயங்கள் நம்ம மாற்றம் செஞ்சா வெற்றிக்கான அறிகுறிகள் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரியான விஷயங்கள் இந்த கட்சிக்காரங்க இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக தான் இது மாரியான கருத்து கணிப்புகள்லாம் எடுக்குறாங்க. லெட்ஸ் சி என்ன மாரியான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் எனக்கு பெர்சனலா ஒரு சின்ன மன வருத்தமானது இருக்கு. இந்த கருத்து கணிப்பு மட்டும் கிடையாது. எல்லா கருத்து கணிப்புலயுமே, எல்லா ஊடகத்தின் மீதும் எனக்கு ஒரு சின்ன மன வருத்தமானது இருக்கு எப்பவுமே. அது என்னன்னா, தாவேகாவ முந்தா நேத்து கட்சி தொடங்கி வந்த தாவேகாவ எல்லாருமே எடுத்து பேசுறாங்க. இங்க மும்முனை போட்டி தான் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. பட் நாம் தமிழர் கட்சிய ஏன் இவங்க பெருசா எடுத்து பேச மாட்டேன்றாங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்ல, தெரியவே இல்ல. எனக்கு உண்மையாலே நாம் தமிழர் கட்சிய பிடிக்காது. ஐ ஹேட் தமிழ் தேசியம். ஓகேங்களா? ஏன்னா அவங்க தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு பெயர்ல பிரிவினவாத கருத்துக்கள் தான் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்குன்னு அப்படிப்பட்டவங்க இருக்கவே கூடாது. அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்ற மாரிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க சைட்லயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அத பத்தி அவங்க பேசணும், பேசணும், பேசியே ஆகணும். ஆனா, இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, இது மாரி கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களும் சரி, இவங்க யாருமே நாம் தமிழர் கட்சிய பெருசா சேர்த்துக்கிறதே இல்ல. எடுத்துக்கவே மாட்டேன்றாய்ங்க. தாவேகாவ எடுத்து பேசுறாங்க. தாவேகாவினால மும்முனை போட்டின்னு சொல்றாங்க. ஆனா, நாம் தமிழர் கட்சிய இவங்க யாரும் எடுத்து பேசவே மாட்டேன்றாங்க. அந்த மனுஷன் பல வருஷமா ஒத்தையா நிக்கிறாரு. தனித்து நிக்கிறாரு. அவருடைய ஐடியாலஜியால தான் அவரு அவ்ளோ பெர்சன்டேஜ் ஓட்ட வாங்கி வச்சிருக்காரு. தாவேகா எலக்ஷன்ல நின்னுருக்காங்களா? கிடையாது. ஆனா, தாவேகான்ற ஒரு கட்சிய மதிக்கிறாங்க. அந்த கட்சி இவ்ளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கும்னு சொல்றாங்க. ஆனா, ஆல்ரெடி வோட் பெர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிய உள்ள சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்? இதுவரை தேர்தலையே சந்திக்காத தாவேகாவ கணக்குல எடுத்துக்க முடியிற இவங்களால, நாத்தாகாவ ஏன் எடுத்துக்க முடியல? யாராச்சு ஆன்ஸர் பண்ணுங்க. தயவு செய்து ஆன்ஸர் பண்ணுங்க. சொல்லி வச்ச மாரி எல்லாருமே ஊடகங்கள், ஊடகவாதிகள் இது மாரி கருத்து கணிப்பு எடுக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாரி மும்முனை போட்டி, மும்முனை போட்டி 2026 சட்டமன்ற தேர்தல்ல மும்முனை போட்டி அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா இதுவரைக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சி குறித்து கூட்டணி எப்படி வைக்க போறாங்க அப்படின்றத பத்திலாம் பெருசா எதுவும் பேசவே இல்ல. கூட்டணி வைப்பாங்களான்னே நமக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இது மும்முனை போட்டியா எப்படி இருக்கும்? 4 முனை போட்டியா தானே இருக்கும். என்டிஏ, திமுக,
நாம் தமிழர் கட்சி. அதுக்கப்புறமா தான் தாவேகா. 4 முனை போட்டி தானே வரும். அது எப்படி நீங்க மும்முனை போட்டின்னு சொல்றீங்க? நாம் தமிழர் கட்சியை நீங்க சேர்க்க மாட்டேன்றீங்க. தாவேகா இந்த தேர்தல்ல போட்டியிடுறதுனால ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகுது. பெரிய பிளாட் ட்விஸ்டே நடக்கப் போகுது அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அந்த அளவுலாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். இந்த ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு நீங்க என்னங்க இப்படிலாம் முட்டு குடுக்குறீங்க? முரட்டுத்தனமா முட்டு குடுக்குறீங்க. தாவேகா பத்தி பேசுறீங்கன்னா, நீங்க நாத்தாக்கா பத்தி பேசியே ஆகணும். தாவேகா இன்னும் நிரூபிக்கவே இல்ல. ஆனா நாத்தாக்கா நிரூபிச்சிருக்கு. ஓகேங்களா? நிரூபிச்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் அந்த தேர்தல்ல அவங்களுடைய வோட் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய இருப்பு என்ன அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சீமான் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய பல கட்சிகளுடைய அங்கீகாரத்த தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணியிருக்கு. ரத்து பண்ணியிருக்கு. அவங்க எல்லாருமே திமுக கூட தான் கூட்டணியில இருக்காங்க. ஆனா, ஏங்க இவ்ளோ சார்பு மனநிலையோட சுத்துறீங்க? எனக்கும் பிடிக்காது தான். சீமான பிடிக்காது. அவங்களுடைய ஐடியாலஜி எனக்கு பிடிக்காது. ஆனாலும் அவங்களா பேசணும். அவங்களுடைய அரசியல் கருத்துக்கள் இருக்கணும். முன்னெடுத்து வைக்கணும். அதுக்கு எதிராக நாம பேசணும். நமக்கு எதிராக அவங்க பேசணும். அதுதான் அரசியலு. ஆனா இவங்கலாம் உட்காந்துக்கிட்டு சீமான்னு ஒருத்தர் இல்லவே இல்ல. நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்ற மாரிலாம் பண்றது ரொம்ப தவறு. அத நான் ஒத்துக்கவே மாட்டேன். வந்தே